ஜேஜேபியில் சென்னை ஜெயிலுக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 2 முறை சிவில் இருக்கிறேன். என் பேர் ராமலிங்கம். 2 முறை சிவில் இருக்கிறேன். எஸ்சிபி சேர்க்கிறேன். இப்போ சென்னை ஜேஜேபி போர்டில் ஒரு ரோல் மாடலாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரெஃபர்மேஷன் வந்து ஒரு ரோல் மாடலாக பண்ணியிருக்கிறோம். பட் ஜஸ்ட் பிபிடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஜேஜேபியில் வந்து மெயின் ஜேஜேபி நோக்கமே வந்து ரிஹாபிலிட்டேஷன் ரீஇன்டெகிரேஷன். இப்போ உங்களுக்கு தெரியும் வர குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒன்று பெட் இஷ்யூஸ் சொல்லுவாங்க, இது சீரியஸ் அஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க, 3வது ஈவென்ட்ஸ் டைம் வருவாங்க. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. குழந்தைங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட் வந்து 65% நாங்கள் பேசுவோம். 9th டிஸ்கன்டினியூ. 10th வந்து 10th ஃபெயில் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் வந்து 10th வந்து 10% வந்து 11th டிஸ்கன்டினியூ 12th காலேஜ். இந்த மீதி ஒரு 5% வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த மாதிரி எல்லாமே ரூட் பிளானர் கேங் லீடர் நிறைய பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க எல்லாமே ஸோ அந்த மாதிரி குரூப் வராங்க. ஸோ இதுதான் ஒரு சென்னையில் வர எங்களுடைய ரீச் ஒரு 2.5 இயர்ஸ்ல பார்க்குற குழந்தை. நிறைய பிபிடி தெரிஞ்சு ஒரு 70 ஸ்லைட் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கும் எல்லாமே கேட்கறது டயமாக போயிடுறது. மெயினாக நாங்கள் பார்க்குறது ப்ரொடெக்ஷன் சில்ட்ரன் வந்து கான்ஃபிடன்ட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் ரெடியூசிங் த இன்க்ளூடிங் த டிக்னிட்டி அண்ட் வெல்பீயிங். இதில் வல்லரபிள் குரூப் அப்படின்னா குழந்தைகள் வந்து சைல்டு இன்விசிபிள் டிசபிலிட்டிஸ் வர குழந்தைங்க எல்லாமே நிறைய குழந்தைகள் வர்றாங்க பிசிக்கலி நார்மல் பிலோ ஆவரேஜ். அவங்களோட டிஃபிகல்ட்டி ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய ஐக்யூ இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ஐக்யூ இது ஒரு பெரிய இஷ்யூ. நான் பேசுகிற நான் சொல்றேன்னா ஐக்யூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐக்யூ சொல்லுவாங்க. என்ன எல்லா வாய்ஸ் நார்மல் ஐக்யூ சொல்லுங்க அறிவு நுண்ணறிவு நார்மல் ஐக்யூ ஒரு குழந்தைங்க எவ்வளோ இருக்கும் யாரா சொல்ல முடியுமா? ஐக்யூக்கு ஃபார்முலா இருக்கு. மென்டல் ஏஜ் பை 100 சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய சாதாரண நுண்ணறிவு எவ்வளவு சொல்லுங்க நீங்களா? ஐக்யூ நான் சொல்றோம் இவங்க பிலோ ஆவரேஜ் எபோ ஆவரேஜ் நம்ம சொல்றோம்ல. அப்புறம் ஆவரேஜ் மூணா பிரிப்போம். பிலோ ஆவரேஜ் எபோ ஆவரேஜ் ஆவரேஜ். எபோ ஆவரேஜ்னா வெரி சுப்பீரியர் ஜீனியஸ் சொல்லுவாங்க. ஆவரேஜ் நார்மல் ஐக்யூ எவ்வளவு இருக்கும்? So 90 ல இருந்து 110 plus or minus 90 plus or minus 10 90 IQ என்ன பண்றோம்னா IQ is a global capacity to think rationally, to act purposefully, to deal effectively with environment. So IQ ல restorative class IQ definition. IQ is a global capacity to think rationally, to act purposefully, to deal effectively with environment. பகுத்தறிவோடு சிந்திச்சு நோக்கத்தோடு செயல்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அறிவு IQ. சரி ஐக்யூ யார் வந்து இவங்க நார்மல் இவங்க சப் நார்மல் இவங்க யார் டிசைட் பண்றாங்க? யார் டிசைட் பண்றாங்க? who is authority to decide who is a normal is sub normal? சமூகம் தான். நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா டிசைட் பண்ணுது. இப்போ வர குழந்தைங்க எல்லாமே இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் தினோவுக்கு வந்து அதிகமாக வர்றாங்க. ஸ்கூல் ட்ராப் பண்ணாங்க. நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட் தான் வர்றாங்க. இப்போ நமக்கு தெரியும் என்ன இவ்வளவு பசங்க 60% ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறாங்கன்னா ஏன் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறாங்க? எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? குழந்தைங்க ஸ்கூல் நிற்கிறாங்க. ஃபேமிலி ஸ்கூல் சொசைட்டி மொபைல் எல்லாமே பல்வேறு காரணம் உண்டு. நெக்ஸ்ட் இப்போ ஜேஜேபி மெம்பர்ஸ் இப்போ நாங்கள் வேணும்னா சுருக்கமாக போயிடுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு கைடு, ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அந்த குழந்தை அப்போ அந்த குழந்தை வந்து சொல்லிக்கிறாங்க. வந்து குழந்தை என்னன்னா ஒரு தப்பு பண்ணி பைக்கோட வரும். யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க?
சைடுல இருக்க போலீஸா இருந்தா வராங்க. இதுக்குன்னா போலீஸை பார்த்துக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க. வந்தவங்க போலீஸ் பார்த்தோம்னா என்னது தப்பு பண்ணதுன்னா அவனுக்கு பயம் இருக்குது. அந்த பயம் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்களா? அவன் வரும்போது ஒரு டிராமா மாதிரி மெம்பர்ஸா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வரும்போது நம்ம பார்த்தோம்னா என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸை பார்த்தோம்னா அவன் வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அதுக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம பர்சனாலிட்டி பிஹேவியர்ஸா வந்து அந்த குழந்தைக்கு நம்பிக்கை கொடுக்கறதும் சரி, நம்பிக்கை இழக்கிறதும் சரி. ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் சைல்ட் ஸ்கிரீன் இப்போ நான் பார்க்கணும். பின்னாடி ஒரு குழந்தை வந்தவங்க எந்த இத காரணத்துக்கு என்ன பண்ணுது, நிறைய குழந்தைகள் புத்தக கேஸ் தான் வருது. ஒரு முறை அப்படி ஒரு கேஸ் வந்து மூணாவது கேஸ் பையன் ஓனாதான் ஜெதிர்ப்பு கொண்டு அவன் அழுது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடிக்கிறானா ஒன்றும் அழுதான் தெரியுது. சார் நீங்க இந்த கேஸ் வந்து நான் பண்ணவே இல்லை, எங்க சிஸ்டம் சொல்லுங்க, இந்த கேஸ்ல வந்து நான் பண்ணா உள்ள போடுங்க, செங்கல் போடுங்க, எங்கேயா போடுங்க. அவன் பாடி லாங்குவேஜ் பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா இவன் பண்ணிருக்க மாட்டான். அப்படி உடனே ஜஸ்ட் அவன் சைல்ட் சர்வீஸ் போட்டு கேஸ் கொடுங்க, இல்லை விக்டிமா நான் பேசுவோம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்றாருன்னா அவர் எல்லாம் ஆஃபீஸ் கால் பண்றாரு. கிட்ட வந்து ஒரு வேற மாதிரி நடந்தது, அதுக்காக நான் போட்டோம். இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி சில நேரங்கள் ஏன் போடுறாங்கன்னா 2 கேங் இருக்குது. நேக்குலாம் அப்படி 2 கேங் ஒரு பையனோட கட்ட போறான், 2 பேர் நடக்குது. அந்த நேரத்துல வந்து இந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை பாதுகாக்கணும் இந்த மாதிரி கேஸ்லாம் போடுறதால நம்ம கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து இவன் என்ன பண்ணுறது, ஒரு 2 days ஒரு கஞ்சா கேஸ் வருது. அந்த பையன் எல்லாம் திருப்பி நல்லா வாழ்ந்துருக்கலாம், நல்லா இருக்கலாம். திருப்பி என்ன வந்து என்னடா வந்து அப்படின்னா சார் கேஸ் தான் பண்ணவே இல்லை, வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு. அப்போ வந்து கேட்குறேன், சரி என்ன சார் என்ன அப்படின்னு ஃபுட்டு சார் தெரியல சார். அப்போ சார் வந்து கேம் இருக்குது, இந்த பையன் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கான், இந்த பையன் வீட்டில் இருந்தாலும் ஒரு வேலை போயிடுவாங்க சார், அதனால ஐயா வந்து சொல்லி நாங்கள் பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் வேற மாதிரி கொடுக்கும். ஏன் என்ன சொல்றோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பு கூட காவல்துறைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சில நேரங்களில் பாதை விலங்குகளாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். தப்பா ரைட்ல பார்க்கல, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற பார்க்கணும். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை விசாரிச்சு என்ன செய்யணும். இப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த நேரத்தில் வந்து பெயில் கொடுக்காம மறுத்தாரோ இல்லை அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பாதுகாப்பு இடத்துல நம்ம எங்க போட வேண்டியது அது வந்து சைட்ல சீர்பிடிச்சு பொறுப்பாரு. அப்புறம் கனெக்ட் வந்து நிறைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஐடிஐ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், நிறைய ஹெல்த் சர்வீஸ் இவங்களோட நிறைய டிபார்ட்மெண்டோட ஆன்லைன் இருக்கிறதுனால ஈஸியாக பண்ண முடியும். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் அவர் மொபைல் ஸ்நாச் பண்ணிக்கலாம், அது ஸ்கூலுக்கு தெரியுது. தெரிஞ்சு என்ன பண்ணா பையன் வந்து டாக்டர் நேரத்தில் ஸ்கூல் வரக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா உடனே டீஸ் கொடுத்துட்டாரு. டீஸ் வந்து 1 வீக் போகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த இயற்கை வரும்போது என்னாச்சுன்னா சார் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இம்மீடியட்டா அதுக்கு உடனே அந்த ஸ்கூலுக்கு பேசும்போது சார் அப்படிதான் சொல்லவே இல்லை சார், நீங்கள் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஜெயலலிதா வந்து ஈவினிங்கே அவனுக்கு கேள்வி கொடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் இன்டர்வென்ஷன் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிறைய பேர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து ஒரு கேஸ் வந்ததுமே அவங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பண்றாங்க டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க திரும்ப ரீஅப்ளிகேஷன் பண்ணிட்டார். எது அப்படின்னா அந்த இன்டர்வென்ஷன் ஜெயலலிதா இன்டர்வென்ஷன் ஆகாம போயிருந்தால் அவங்க என்ன காலேஜ் ஸ்கூல் ட்ராப் ஆகிருக்கும். அதான் அந்த ஜெயலலிதா இன்டர்வென்ஷன் மானிட்டர் ப்ரோக்ரஸ் அண்ட் மாடிஃபை பிளான். இப்போ என்ன பண்ற ஒரு குழந்தை கொடுங்க அந்த கேஸ் கொடுத்து அப்படியே கொடுக்குது இல்லை, ஸோ அவனை மானிட்டர் பண்ணுறோம். அவன் என்ன பண்றான் பிஓஸோட சேர்ந்து எங்க இருக்கிறான் அவனுக்கு வந்து கூட முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றோம் எல்லாராலும் ஒரு 100% நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஒரு முறை எங்க போறோம்னு தெரியாது. நம்ம சர்வைலன்ஸ் வந்து பிஓஸ் வச்சு இங்க ஆக்சுவல் அஃபண்ட் வருவாங்கல்ல, நிறைய குழந்தைங்க வந்து பார்க்க ஒரு பையன் 17 வயசு ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அவனுடைய லைஃப் என்ன பண்ற எஜுகேஷனுக்காக இருக்க இதுதான் மெயினா வந்து ஜெயில வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 2 சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க. இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி பண்றது, அவங்க ரீஆர்கனைசேஷன், மானிட்டர் பண்றது, பின்னாடி பண்றது. இத பாருங்க ஃப்ளோ சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை என்ன பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு குழந்தைய வந்து ஆஜர்படுத்துவாங்க. அப்புறம் போலீஸ் வந்து ரெண்டாவது யார் போலீஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்ஐ ரேங்க்ல வந்து சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் வரணும். நாங்க சென்னைக்கு முன்னாடி நாங்க மெம்பர் பண்ணினா போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்க கரெக்டான இருப்பாங்க. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து
அப்புறம் என்ன பண்ண முடியும், நாங்க அப்புறம் ஏஜ் வெரிஃபை பண்றோம். 18 வயசுக்குள்ள இருந்தாச்சுன்னா நம்ம பதவியில வருது. 18 50 வந்தா ஜட்ஜ் என்கொயரி பண்ணுங்க. எப்போ 18 அப்படின்னா அடல் சொல்றது போயிட்டு அது நிறைய போயிடுது. அதுதான் நாங்கள் வரும்போது மேலே போக பார்ப்போம். ஏஜ் சர்டிஃபிகேட், தென் இது சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் வந்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அண்ணனி பொண்ணு வந்துருக்காங்க, அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட், இந்த மூணு வந்து மெயினாக பார்ப்போம். அப்புறம் வந்து ஏஜ் வந்து என்கொயரி பண்ணுவோம். என்கொயரி பண்ணும்போது தான் பிரைவேட் என்கொயரி ஃபர்ஸ்ட்லாம் குழந்தைய வந்து ஒரு நட்டு ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து இந்த கேஸும் இன்னும் பெயில் இல்லாமல் பெயில் கொடுக்குறாரு. ஸோ பெயில் விட்டா இந்த மாதிரி நடக்கும். இப்போ என்னென்ன சேனல் பண்ணுறோம், சின்ன மாதிரி பெட்டிஷன் வந்துச்சுன்னா பேரண்ட் கிட்ட வந்து ஒரு டெஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் வாங்க. இது முதல் வழக்கு, இது டெஸ்ட் பசங்க இருக்காங்க, இனிமேல் எந்த ஒரு பொருள் ஈடுபட மாட்டான் பையன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி இருக்குன்னா அந்த ஒரு பொறுப்புன்னு சொல்லி பேரண்ட்டுக்காக டெஸ்ட் அந்த மாதிரி ஃபார்ம் நாங்கள் வாங்கிக்கிறோம். அது பெயில். எனக்கு வந்து ஜேஜேபி ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் வந்து ஒரு அப்சர்வேஷன் வந்து கட்டுறதுலையா அப்சர்வேஷன். சப்போஸ் அந்த பையன் வந்து மாடல் கேஸ் இருந்துச்சுன்னா நேச்சர் செக் அந்த பசங்களோட சேர்க்கூடாதுன்னு சொல்லி உங்களை சென்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து இதில் மெயின் அடுத்த ரியாபிலேஷன் ப்ரோக்ராம். ஒரு பையன் வந்த உடனே சப்போஸ் ஸ்கூலில் நிறைய போகிறது, அந்த பையன் உடனே என்ன பண்ணுறோம், ஸ்கூல் ஏதாவது ஸ்கூல் லெட்டர் கொடுத்து ஸ்கூலோட பேஸு அந்த குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் வந்து இஷ்யூ. சில நேரங்கள் வந்து என்ஜிஓஸ் டைப் பண்ணுறேன். அதனால என்ன மெயினாக வந்து இப்போ ஒரு சிஸ்டம் ஜேஜேபியாக்கள் சிறுபிள்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் படிச்சு என்ஜிஓஸை பேக் போன் எங்களுடைய கட்சி எப்படி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் என்ஜிஓ வந்து இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க வந்து குவாலிட்டி வந்து எக்ஸ்போர்ட்டாக கூட பார்த்தோம். இது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி வேறு. நெக்ஸ்ட் அப்புறம் குழந்தைக்கு டைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து சைல்டு சப்போர்ட் என்னன்னா ஒரு குழந்தைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சைல்டு, ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு ஆர்வம் இருக்குது, அவனுக்கு என்ன தேவை, இது சைல்டு நீட் பீஸ் ஒரு குழந்தைய ஒரு எல்லாமே குழந்தை என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி அப்படின்னு மெயினாக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கிடையாது, ரிஃபர்மேஷன் இன்டர்வேஷன். மெயினாக ரிஃபர்மேஷன் தான். குழந்தை வரும்போது உனக்கு தண்டனை கிடையாது, இது உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு, இன்னும் உடலுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய என்னுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி குழந்தைங்க வயதில் வந்தாங்க, இப்போ ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஏதாவது நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து மாறி இருக்கு. நிறையா பேர் வந்து கவுன்சிலிங், கைடன்ஸ், எஜுகேஷன், வொகேஷனல் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது, நல்ல நேரமாக பாருங்க. இதான் மெயினாக வந்து என்ஜிஓஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா building rapport with children, use empathetic listening. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எம்பத்தி சிம்பத்தி இல்லாமல் அந்த குழந்தை இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் குழந்தைங்களோட நோக்கி வரதுன்னு சொல்லுவாங்க. நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் இருக்குது எல்லாமே. அதோட இம்பேக்ட் இருக்கா அப்படின்னா சில இடத்துல நல்லா இருக்கு, சில இடத்துல இப்படி இல்லாத காரணம் ஒரு பாண்டிங் இல்லாத நான் பார்க்குறேன். பின்னாடி செல்வகுமார் சார் இருக்காரு, உண்மையிலே ரொம்ப நாள் மெசேஜ் ரொம்ப இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம். இது ஜஸ்ட் லோன், இது ஷேரிங் கேரிங் தான். இது அடுத்து அசிஸ்டன்ட் லீகல். நிறைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தெரியுமா நிறைய ஒரு தப்பு பண்ணிட்டு அது அட்டைகள் பணம் கொடுக்காம கடன் வச்சுட்டு திருப்பி ஒரு தவறு பண்ணிட்டு திருப்பி அந்த கடனை கொடுக்குற குழந்தைங்க நம்ம பார்க்கணும். நீங்கள் கேள்விப்படுறீங்களா? ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணிட்டாலும் கேட்டாதான் ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் ஒரு கை வேண்டி பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பெயில் எடுக்கணும், அவங்களுக்கு பெயில் இல்லை, பெயில் எடுக்க முடியல, பணம் அதிகமாக கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்டேட் எடுத்துட்டு இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு மீறி நான் அனுகூலம் கொடுக்குறேன் கடன் வச்சிடறான். வெளியில் போயிட்டு திருப்பி ஒரு தவறு செஞ்சு அந்த பணத்தை அப்டேட் எடுத்து கொடுக்குறான். இதுக்கு என்ன காரணம்? ஃப்ரீ லீகல் ஒன்று இருக்குது, அது விழிப்புணர்வு அவ்வளோ இல்லாத ஒரு காரணம். ஒரு குழந்தை ஏன் ஃப்ரீ லீகல் அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது நடக்கிற சம்பவம் நம்ம சொல்ற குழந்தைங்க சொன்னதை சொல்றேன். ஃப்ரீ லீகல் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். ஏன்னா சட்டம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து வசதி இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். அடுத்து வந்து இந்த காலத்தில் ஒரு குழந்தை அவருடைய ஹிஸ்டரி, சோசியல் எஸ்ஐ, சோசியல் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் வந்து சோசியல் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் எல்லாமே ஒரு குழந்தை பற்றி வந்துடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து
சில்ட்ரன் அந்த ஒரு கான்செப்ட்ல வந்தா நமக்கு ஈகோவும் இருக்காது, நம்ம ஒர்க் மட்டும் பண்ணுவோம். நம்ம வரும்போதே ஜஸ்ட் அந்த மாதிரி தான் மெயினா வந்து நம்ம எல்லாரோட ஒரு கான்டாக்டோட ஒரு லிங்க்ல இருக்கணும். அட்வான்ஸ் ஃபாலோ தட் மெயினா வந்து அந்த கேசஸ் டென்ஷன் ரைட் ஒவ்வொரு படம் உரிமையை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ண வைக்கணும். கொலாபரேஷன் ஒர்க் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. இதுதான் நம்ம ஒரு படம் சொல்லிட்டேன். ஏஜ், அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், அந்த படத்துடைய மெச்சூர், ஒரு படத்துடைய மெயினாக வந்து படம் பாதுகாப்பு வரும். ஒரு படம் வரும்போது நிறைய நம்ம பார்க்கணும், தப்பு பண்ணீங்க தப்பு பண்ண மாட்டேன் அந்த குழந்தை நான் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு தப்பு பண்ணல, ஒரு சூழ்நிலை மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஒரு நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்குது. மெயினாக அசஸ்மெண்ட் எஜுகேஷன், எக்கனாமிக்கல், சோஷியல், ஃபேமிலி இந்த அசஸ்மெண்ட் நீங்கள் ஜேபி வாட்ஸன் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு வந்து தவறு செய்ய முக்கிய காரணமே சூழ்நிலை சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஃப்ரீடம் பண்ணி கொடுங்க, ஒரு டாக்டர் பண்ணி கொடுங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணி கொடுங்க. யாருடைய குழந்தை என்ன சொல்லாதீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முச்சோடையா இருக்காரு, டாக்டர் குழந்தை நோயா இருக்காரு சொல்லி எம்மாதிரி மனுஷன் காரணம் அதுதான் மறுபடியும் பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுதான் இதுதான் சொல்றதுதான் ஃப்ரீ லீகல் எய்டு. ஒரு அந்த ஃப்ரீ லீகல் எய்டு ஒரு படுக்கைனா எல்லாத்துலேயுமே லீகல் ஃப்ரீ லீகல் எய்டு அப்படியே இருக்கிறாங்க. சார் நம்ம பயன்படுத்திங்க வந்து இது வந்து உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண நிறைய குழந்தைங்க வந்து பண்ண மாட்டேன். நிறைய ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்து போக்சோ கேஸில் நடந்துக்கிறது ஜஸ்ட் ரோட் வந்து பார்க்குறோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஐம்பது கம்மியாக இருக்குது. கேஸ் முடிச்சுட்டு நான் போனேன், என்னமா படிச்சு கேட்டேன், 10th ஃபெயில் அப்படின்னா கொடுத்த ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு மணி 35 ரூபா 4 மணி பூ எவ்வளவு 500 கடனாக இருக்காரு. சரி 500 ரூபா கொடுத்தா ஒரு 2 பேர் பண்ணி ஷேர் பண்ணி கடனாக இருக்காரு. சரி எங்கே வந்துருக்கேன் செயல்பட்டு சரி எங்க இது ஓகே கேள்வி வந்து எவ்வளவு தூரம் இருக்கு, 1 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ எது நான் சொல்ல வரேன்னா நிறைய குழந்தைங்க டிரான்ஸ்ஃபார்ம் லேர்னிங் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் what the child learns in 4 hours the child is unable to apply in day-to-day situations. 3-4 set பொருள் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா 3 times of ஒரு குழந்தை ஒரு பென்சில் வந்து 5 ரூபாய்னா 5 பென்சில் வரும். அது யாரு 5 பென்சில் 25. ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பார்க்கணும். இதெல்லாம் இப்போ NIOS வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் வந்து ஒரு அற்புதமான சிஸ்டம் இது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் NIOS வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்றது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10th + 2 படித்தா ஈக்குவல் அப்படின்னு கவர்மெண்ட் ஜீவோ தான். இப்போ இதை NIOS படித்தா நீங்க கவர்மெண்ட் எல்லா வேலையும் போக முடியும். ஒரு பையன் கணக்கு வரலையா அது மாதிரி ஹோம் சயின்ஸ் எடுத்துக்கலாம், அது பெயிண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஒரு 30-35 டாபிக் சப்ஜெக்ட் நடக்குது. நெக்ஸ்ட் இது வந்து லேர்னிங் டிஃபிகல்டிஸ் குழந்தைங்க கட்டளை குறைபாடு குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கைப் வச்சுக்கலாம், கொஸ்டின் படிக்க வைக்கலாம். இது உங்களுக்கு ஏதாவது அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. இதுதான் கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் CBSE அண்ட் மெட்ரிகுலேஷன் போர்டு ஸ்டேட் போர்டு எல்லாமே நிறைய கன்செஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அதுக்கான மெடிக்கல் போர்டு வந்து லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட் வரும். இது ஒரு மெத்தட் இருக்குது. மெடிக்கல் போர்டு கொடுத்தாங்கன்னா அந்த எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து கட்டளை குறைபாடு குழந்தைகள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட்ல கோட்டா இருக்கு, 1% கோட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4% எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஸ்கூல்ல கவர்மெண்ட் போஸ்ட் இருக்காங்க. ஒரு பையன் ஆர்டிஸ்ட் ADHD குரூப் அவங்க நவடேஸ் குரூப் 2 ஆஃபீஸர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ரிவென்ட் போய் என்ன பண்ண சொல்ல பார்த்தா ப்ரிவென்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோ நெக்ஸ்ட் இதோ ஃபர்ஸ்ட் சைல்டு ஜிசியோட பேரு என்ன படிச்சிருக்கான், அவன் டேட் ஆஃப் பர்த், அவங்க அப்பா, அவங்க பேரண்ட்ஸ், இந்த குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன ப்ளஸ் என்ன தொழில் பண்ணுறாங்க, மதர், அவங்களுடைய குவாலிஃபி எதுலாம் கேட்குறேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் சப்போஸ் வந்து என்ன மாதிரி எஜுகேஷன் பேக்ரவுண்டில் குழந்தைகள் வர்றாங்க, அவங்க அம்மா அப்பாவோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்குது, இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் ரிப்போர்ட் நம்ம நிறைய கொடுக்க முடியும். அப்புறம் வந்து அவங்க சிப்ளிங்ஸ், அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கிறாங்க, மேரிடா அந்த மாதிரி. அப்புறம் ப்ரீவியஸ் கிரிமினல் ஹிஸ்டரி, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அப்புறம் அவங்களுடைய பியர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்புறம் எய்ம், மோட்டோ, அவருடைய கேரியர்
அடுத்து வந்து அவன் லவ் பண்ற நிறைய பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நேற்று வந்து ஒரு சொல்றேன் நேற்று 2 பசங்க வந்து 50 டேஸ்ல வந்தாங்க. அப்படியே பேச ஒரு 17 வந்து பையன் அவன் போய் 8 டிராப் போட்டு பேசி கேட்டே வர நல்லா காணா பாடுவோம் அப்படின்னா கடைசியில் வந்து லவ் பண்ண ரீசெண்டா வந்து லவ் பண்ணுறீங்க அது ஒரு காலம் தெரியும் லவ் பண்ண அப்படின்னா இங்க சென்னையில ஒரு பொண்ணு அவனுக்கு வயசு 16 பொண்ணு 17 பொண்ணு முடிவு இருக்கு. இங்க சிதம்பரத்துல போயிருக்கான். சிதம்பரத்துல பாட்டிங்க வந்துருக்கான் ஒரு 1.5 வாரம். கடைசியில வந்து ரயில்வே சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது அவன் யூரின் பாத்திரம் பொண்ணு போயிருக்கு. பக்கத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கான். அந்த ரயில்வே ட்ராக்ல கால் மாட்டிக்கிட்டு ட்ரெயின் வந்து பொண்ணு செத்து போயிருக்கு. இப்போ அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் பொண்ணு வரல. இவன் போய் பார்த்தா வந்து அப்புறம் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க பொண்ணு இறந்துச்சு. இப்போ என்ன சொல்றேன்னா அந்த பொண்ணு இறந்தது அப்பா அம்மா தான் அங்க இருப்போம்னு சொல்றோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் சில்ட்ரன் இதுக்கு முன்னாடி நான் சைல்டு கம்ப்ளீட் சொல்றேன். அப்போ லவ் 11th 12th வந்தாங்க. அப்புறம் 9th 10th வந்தாங்க. பெண்டகாஸ் வர இப்போ 7th 8th 9th 10th ரொம்ப ரேரா வருது. ஸோ அப்படின்னா இது எங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஒரு டைவர்ஸ் பசங்க வந்து மொபைல் இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பாய் வில்லேஜ் தெரியாது. இங்க சென்னை பேருந்து சொல்ற 7th 8th 9th போனவங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். அது ஒரு தனி ஏரியா அது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு என்ஜிஓ ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஒரு குழந்தைங்களுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு பேசும் உனக்குள்ள லைஃப் இருக்குது. இது வந்து அந்த டைம் கிடையாது. அது நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளுக்கான நெக்ஸ்ட் educational behavioral assessment. டெத்தா போகணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இது வந்து ரீசெண்டா நான் பண்ண கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஜெண்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர் நிறைய குழந்தைங்க வராங்க. அதுல ஒரு பையன் அவர் ஜஸ்ட் வந்தது. அந்த பையனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் தான் நமக்கு அப்சர்வேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பரோட பேசி இல்லை 3rd ஜெண்டருக்கும் ஒரு விட்னஸ் வந்து 3rd ஜெண்டர் பையன் வந்து அந்த அவங்க அம்மா வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்பா இறந்துட்டாங்க. அந்த குழந்தை வந்து ஜேஜேபி இன்டர்வென்ஷன் கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போன நல்லா செட்டில் ஆகிடும். அதே மாதிரி இன்னும் மோடல் ஒரு பையன் தான். அவனுக்கு இருக்கும்போது ஒரு கேங் ஒரு 10 பேர் வந்தாங்க. அவனுக்கு நான் எதுக்கு அப்படி சொன்னா ஒரு ஜேஜேபி மெம்பர்ஸ் வந்து யாராவது இது மாதிரி சைக்காலஜி பேக்ரவுண்ட் எஜுகேட் இருந்தா மட்டும்தான் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் சைக்காலஜி வரும்போது பையனை பார்த்துட்டு வச்சு அவனுக்கு ஐடி கம்மின்னு சொல்லி ஆனால் அவன் ரிப்போர்ட்ல ஐடி 103 போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஜட்ஜுக்கு சொல்றேன் மேடம் ரிப்போர்ட் ஐடி ரிப்போர்ட் தப்புன்னு சொல்றேன். சார் இது கவர்மெண்ட் அக்காடி கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை ரீ செக் பண்ண அப்படின்னு இது ஒரு செக் பண்ணுறாங்க. 51 ஐடி வந்தது. அந்த குழந்தைக்கு என்னன்னா உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அவனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள் வெல்ஃபேர் சொல்லி மாதம் 2000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் அது அரேஞ்ச் பண்ணோம். இப்போ அந்த பையன் ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு பேசிக் எஜுகேஷன் கற்றுக்கிட்டு அடுத்த ஒகேஷனில் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்து ஒரு அடல்ட் நிறைய போக்ஸோ வந்து அடல்ட் வர்றாங்க. அதில் சிசியில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க இன்க்ளூட் பண்ணிடுறாங்க எதுக்கு தப்பிக்கிறது. ஸோ அப்படி ஒரு சிசிஎல் வந்தோம் போக்ஸோ கேஸில் அது எங்கே தப்பி தெரிஞ்ச போய் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவன் பையன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அவனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு இதெல்லாம் நிறைய கேஸ். இதெல்லாம் இந்த பெயின் கொடுக்குற ஆள் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்ஜஸ் மட்டுமே கொடுக்குறது இல்லை மோஸ்ட்லி மெம்பர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ். இப்போ நாங்களே சென்னையில் வந்து ஃப்ரீடம் நீங்கள் போக்சோ கேஸாக எது எடுத்தாலும் நாங்களே டிசைன் பண்ணுறோம். அப்போ டிசைன் பண்ணுற என்ன காரணம் ஏன் ஜட்ஜஸ் அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அப்போ நம்பிக்கை வந்ததுனால இப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுக்குற பெயில் ஆர்டர் அது வந்து ஒரு குழந்தை வந்து சப்போஸ் இந்த குழந்தைக்கு பெயில் கொடுத்தா அந்த பையன் வந்து வெளியில் போயிட்டு இந்த ஆர்ட் கொடுக்குறவங்களோட சேர மாட்டான் இவங்க தப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் பெயினா ஒரு ஜஸ்ட் லெட்டர் பேக் வாங்கிட்டு நாங்களே பெயில் கொடுக்குறோம். பெயில் ஃபார்ம் மெயினாக வந்து ரெஸ்டாரண்ட் டைம் இங்கே நம்ம பார்க்கறது ரீஇன்டகிரேஷன் ரெஸ்டோரேஷன் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் இதுல நிறைய குழந்தைகள் வந்து விக்டிம் டபுள் விக்டிம் தான் விக்டிமேஷன் பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து ப்ராப்பரா வந்து
ஒவ்வொரு பையன் பார்த்து எந்த கேஸ்ல வந்து என்ன பேக்ரவுண்டு இவனுக்கு என்ன படிச்சிருக்கிற ஒவ்வொன்றா கேட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. இங்க சிறுசில் இருக்கிறவங்க ஒரு 5% அது இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு பொருள் வந்தாங்க, பொருள் வந்து ஜெயிச்சு கொண்டு வந்தாங்க சார். சிசியில் வந்து 25% அன்னைக்கு ஒரு குழுக்குறவங்க கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்னன்னா என்ஜிஓஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஆவரேஜ் அஃபண்டர்ஸ் இல்லை குறையும். மெயினாக அவேர்னஸ் தான். நிறைய இடத்துக்கு நம்ம காலேஜ் ஸ்கூல் எல்லாமே போயிட்டு சிடபிள்ஸ் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு எல்லாமே நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. மெயினா அந்த பிரேக்கிங் நெகட்டிவ் பியூர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய குழந்தைங்க வந்து நேற்று ரீசெண்டாக ஒரு பையன் சொன்ன இப்போ லோக்கல் சொல்ல பார்த்தீங்களா, அந்த பையன் 2 பேர் வந்தாங்க. நீங்க எப்போ கேள்வி கேட்டேன், இங்க தான் பார்க்க போனோம் ஃப்ரெண்டா கேட்டேன். கிளாஸ் வந்து கிடையாது, ஜேஜே இங்க அப்சர்வேஷன் ரூம்ல வந்து ஃப்ரெண்ட் ஆனவன். நிறைய பேர் இங்க இருந்து கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட் நல்லா வளர்த்துறாங்க. சார் நெக்ஸ்ட் யா கன்க்ளூஷன் மெயினா வந்து மெயினா வந்து குழந்தைகள் வந்து வரும்போது நம்ம சைடுல தான் பார்க்கணும். அவன் சூழ்நிலை நம்ம பார்க்கணும். அவனை வந்து ஒரு வல்லுறவுக்கு நம்ம பார்க்கணும். மெயினா ஒரு எஜுகேஷன், அவன் எதிராக கண்டிஷன் மெயினா வந்து வழங்கப்பட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து சொசைட்டில வந்து என்ன பண்ணணும், ஒரு இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஒரு கடமை. நெக்ஸ்ட் யாரு விஷயம் பண்ணுங்க. நிறைய போகிற மாதிரிலாம் வந்து குழந்தைய ஜெயிச்சு வந்து என்கொயரி நாங்கள் சென்னையில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்கோம். இது மாதிரி சிசிஎல் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு எது அப்படின்னா ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுறது, ஃபேமிலி ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நிறைய போட்டோஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். இது வந்து ஒரு பையன் தனிப்பட்ட முறையில் ஒரு சிசிஎல் வர பையனை அவங்க எஜுகேஷனில் வந்து எவ்வளோ வீக்காக கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து கொடுக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வாய்ப்பு அளிக்கும் போது கிளாஸ் ஒரு போயிட்டு நமக்கு என்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா, இல்லை லைஃப் இருக்கா, மணி டைம் கான்செப்டா, இதில் வந்து ஒரு கிளாஸ் டைம் கான்செப்டும் மணி கான்செப்டும் இதெல்லாம் நிறைய இது வந்து கிளாஸ் நானும் ஜட்ஜ் பண்ணுவோம். அவங்க பிரின்சிபல் மேஸ்டர் அவங்க கிளாஸ் 6 வந்து போகும்போது வழக்கமாக போயிட்டு சாப்பாடுகள்லாம் இருக்கா எல்லாமே இருக்க பார்க்கறத விட கிளாஸ்ல போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் போயிட்டு குழந்தைங்க எஜுகேஷன் கேட்கணும். இவங்க வந்து பிடிஜே வந்து நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. பிரின்சிபல் காலையில் அனுபவம்லாம் வந்தார், ஈவினிங் வந்து 10 மணிக்கு இருந்தார். எல்லா இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் சரி இது குழந்தைங்களோட வந்து நம்ம பேசுறது. இதெல்லாம் கேட்குற ஒரு குழந்தை ஒரு பெண் வந்து 5 மணினா 4 மணி எவ்வளோ கேட்கும். என்னன்னா குழந்தைங்க இங்கேயும் இருக்காங்க. நமக்கு ஏதாவது குழந்தைய பிரசன்ட் கண்டிஷனுக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் டிஸ்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் சொன்ன பாருங்க. இது வந்து சைனாபட் செய்யறது போகும்போது அவங்களுக்கு நமக்கு என்ன நடக்குது நிறைய மாற்றிருக்கோம். திருக்குறள் மூலம் நிறைய மாற்றிருக்கோம். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோஸ்ட்லி சைனாபட்ல கஜா அடிதல் கேஸ் நிறைய இருக்கிறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து தேங்க்யூ. ஏதாவது